என்னையா சொல்றீங்க? அம்பானி ஒய்ஃப் குடிக்கிற ஒரு பாட்டில் தண்ணியோட ரேட்டு 49 லட்சமா? ஆமாங்க, நீட்டா அம்பானி அவங்களோட 60 வயசுலயும் கொஞ்சம் எங்கா இருக்கிறதுக்காகவே இந்த மாதிரி விலை உயர்ந்த தண்ணியை குடிக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. அந்த வாக்வாடி கிறிஸ்டல்லோ ட்ரிபியூட்டோ மொடிக்லானி அப்படிங்கிற இந்த ஒரு வாட்டர்ல 24 கேரட் தங்க துகள்களும் பிசியன் பிரான்ஸ் கண்ட்ரில இருந்து வரக்கூடிய நேச்சுரல் வாட்டரும் ஐஸ்லாண்ட்ல உள்ள பனிப்பாறைகள்ல இருந்து எடுக்கப்படுற தண்ணீரையும் இந்த ஒரு பாட்டில்ல வச்சு விக்கிறாங்களாம். ஏண்டாடே ஒரு அளவுக்கு சொல்லுங்கடா, ஏன்டா போட்டுடே? ஒரு அளவுக்கு மேல பண்ண ஒரு அளவு தானே எல்லாத்துக்கும். ஏதோ அம்பானி வீடு வந்து 15 கோடி 15,000 கோடின்னு சொன்னியே, சரி ஓகே. ஏதாவது செங்கல் சிமெண்ட்டுன்னு ஏதாவது அதிகமாக இருக்கேன், வேற ஏதாவது கண்ணாடி டிசைனாக பதிச்சிருப்பாங்க, ஓகேன்னு ஒத்துக்கிட்டாச்சு. அம்பானி சம்சாரம் கட்டியிருக்கிற அந்த சேலை வந்து 350 கோடின்னிய, சரி அதுவும் ஓகே. சரி 350 கோடியா இருக்கலாம், ஏதாவது தங்கம்னா பதிச்சிருப்பாங்க, ஓகே ஒத்துக்கிறேன். வீட்டுல வாட்சியெல்லாம் 2 கோடி 3 கோடி கட்டுறான்னு சொன்னாங்க, சரி கழுத விடு. ஏடா குடிக்கிற தண்ணியுமாடா 49 லட்சம் ரூபா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஏன்னா தண்ணி மழை வந்து எல்லாம் அம்பானி வீட்டு மொட்டை மாடியில பெய்யுற மழை தாண்டா நம்ம ஊருக்கு அம்மாயிலையும் பெய்யுது. அது எப்படா அங்கே அவங்க மட்டும் 1 லிட்டர் 49 லட்சம் ரூபா வாங்கி குடிக்கிறாங்க? இது எப்படா கணக்கு? இது எப்படா நினைச்சு சொல்றியாடே தம்பி? அந்த நேரம் கொஞ்சம் ஏடா தண்ணி எல்லா பக்கம் ஒரே தண்ணி தானடா. சரி தண்ணியை வந்து யாராவது செயற்கையில செஞ்சாங்க, இல்லை சயின்ஸ் முறையாக கண்டுபிடிச்சாங்கனாலும் சொல்லு, சரி ஏதோ உண்மை. அது வானத்துல இருந்து பெய்கிற மழை எல்லா பக்கமும் ஒரே மழை தானடா. அந்த தண்ணியை வந்து நியூசிலாந்துல எதையோ கண்டுபிடிச்சி பனிப்பாறையை உருக்கி தங்க தோள்களை சேர்த்து குடிக்கிற தண்ணின்னு சொல்றாங்க. அந்த அப்படி குடிச்சாதான் அந்த அம்மா வந்து இன்னும் இளமையா இருக்கான். அவர் கல்யாணம் பண்ணும்போது சின்ன வயசு பொண்ணா கட்டியிருப்பாரு, அதனால அந்த அம்மா இன்னும் இளவட்டமா தெரியுது. அதை போய் தண்ணி குடிச்சும் தெரியலடா 49 லட்சம். கூல் சிஇஓ சுந்தர் பிச்சை 100 கோடிக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்காரப்பா. புரிஞ்சதா? பில்கேட்ஸ் 180 கோடிக்கு ஏதோ இது கப்பல். கேட்டுக்க. கௌதமந்தானி வந்து 50 கோடிக்கு வீடு. தெரிஞ்சுக்கிட்டியா? அப்புறம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு செல்போன் வாங்கி கொடுத்துருக்காரு, 1 கோடி. அப்புறம் ஒரு கமல்குமாரா பிர்லா 25 கோடிக்கு காரு என்னமோ வாங்கி கொடுத்துருக்காரு. ஐயா அப்பதான் பணக்கார வீட்டுல பிறந்து கல்யாணம் பண்ணணும்ப்பா, வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. கிஃப்ட் தான் பாரு, கப்பல், ஏரோப்ளேனு, ஹெலிகாப்டரு எல்லாம் கிஃப்ட். அப்ப முயி எவ்வளவு வைப்பாங்க? 1 கோடி. நீ பார்த்த? ஆமாப்பா 1 கோடி. நம்ம கல்யாணத்துக்குந்தே வர்றாங்களே நாதாரி நாய. கிஃப்ட் வைக்கலட்டாலும் பரவாயில்ல, வந்து சாப்பிட்டதுக்கு மொய் வச்சுட்டு கூட போக மாட்டேங்கிறாங்கப்பா. அது அனாவசியம். வர்ற மாதிரிதான் தெரியுது, மாப்பிள்ளைகள் கையா கட்டுறாங்க, சாப்பிடுறாங்க, ஏறி குச்சி ஓடிடுறாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நம்ம கல்யாணம் முடிஞ்சு போய் நோட்டை விரட்டி பார்த்தா அவங்க வந்ததுக்கான அடையாளமே இல்லை. சாப்பிட்டதுக்காக ஒரு 150 ரூபா எழுதுவாங்கன்னு பார்த்தா எழுதல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? 300 பேருக்கு சோறாக்குறோம், 300 பேரும் கடைசியில சாப்பிடலன்றாங்க, சட்டியில சோத்த காணோம், அடிச்சு போயிடுறாங்க. நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க பாரு. ஏரோப்ளேனு, ஹெலிகாப்டரு, கப்பல், வீடு இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்கப்பா. பாரு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரே போய் அங்கே குத்தாட்டம் போடுறாப்புல. பாரு இதே ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்தாருன்னா ஒரு பாட்டு படிக்க மாட்டாப்புல, ஒரு டான்ஸ் ஆட மாட்டாரு, நின்று பேசிட்டு ஒரு வாரில் போயிடுவாரு. அம்பானி கல்யாணம்னா எல்லாரும் போய் டான்ஸ் ஆடுறது என்ன, பாட்டு படிக்கிறது என்ன, என்னமோ இவனுங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாங்கடா. நம்ம கல்யாணத்துக்கு இந்த மாதிரி யாராவது டான்ஸ் ஆடுறாங்களா? அப்படியா டான்ஸ் ஆடுறதுக்கு எவனையாவது கூப்பிட்டாலும் அவங்க வந்து நம்ம காசையே வாங்கி கொண்டு போய் ஃபுல்லாக சரக்க போட்டு விட்டு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி குத்தாட்டம் போட்டு யாரையாவது வம்புளுக்கு பொம்பளை பிள்ளைகளை கையை பிடிச்சிட்டு போலீஸ் கேஸ் ஆக்கி விட்டு போயிடறாங்க. அடுத்து பாரு சான்சினா, WW சான்சினாவே வந்துட்டாரப்பா கல்யாணத்துக்கு. யாரு இன்னும் எத்தனை பேர் வந்தாங்களப்பா? சான்சினாலாம் நம்ம WW பார்க்கறதோட சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததில்ல. அடுத்ததான் இவர் அம்பானி கல்யாணத்துல தான் பார்க்குறேன். நம்மளுக்கு இந்த மாதிரி சான்சினா வராரா? சாணி எழுறவன் தான் வர்றேன், அவனும் வந்து தெரியாம சாப்பிட்டு கையை கழுவிட்டு ஓடிடுறான்.
நம்மளுக்கு இந்த மாதிரி வர்றாங்களப்பா, கஷ்டப்பட்டு மொய்க்கு பத்திரிக்கை கொடுத்தா கூட வர்றாங்கல்ல, பிரட்டி பார்க்குறாங்க மொய் நோட்டை. ஏற்கனவே எதுவும் எழுதியிருக்கானா, எழுதலை, அப்போ போகக்கூடாதுன்னு சொல்லி போகிறான்ல, வர்றான்ல, என்ன செய்ய முடியும்? சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதுண்ணா, எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியலண்ணா. என்னடா பேண்டை கழுறாப்புல? நடிகர் இருக்கலாமா? அது ஏதோ வந்து குளிர் காய்ச்சல் போல, அந்த குளிர் காய்ச்சலுக்காக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நடிகர் தலைவர் அமைச்சர். பேண்டை கழட்டுறாப்புல, சட்டையும் கழட்டுறாப்புல. போர்வைகளை போயிட்டாங்க. சரி, ஆனால் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ கிடையாது போல, எடுத்துட்டாங்க. ஏன்னா முன்ன எப்போவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல், குளிர் காய்ச்சல் இந்த மாதிரி அடிச்சிச்சுன்னா நம்ம வந்து அவங்கள ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் உடனடியாக சிகிச்சை கொடுப்போம். அதானே உலக வழக்கம். ஆனால் அந்த காலத்தில் வந்து அது கிடையாது போல. குளிர் காய்ச்சல் இந்த மாதிரி அடிச்சிட்டா டக்குன்னு பேண்ட் சட்டையை கழட்டி போட்டு போர்வைகளை நுழைஞ்சிடறாங்க. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரி, இது வந்து பொம்பளை பிள்ளைக்கு இந்த மாதிரி காய்ச்சலாக இருக்குன்ட்டு காய்ச்சலை குணப்படுத்துறதுக்காக இப்படி கலட்டிட்டு போர்வைகளை போயிட்டோம், ஓகே. ஆம்பளைக்கு காய்ச்சல் அடிச்சு என்னடா பண்ணுவீங்க? என்றா ஆறு என்ன சொன்னு உனக்கு கேட்டனா? கத்திச்சண்டை தான் போடணுமா? என்னடா இது, உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணாங்கன்னு பார்த்தா அந்த காலத்திலேயே வந்து காய்ச்சல், குளிர் காய்ச்சல்னா உடனே காய்ச்சி போட்டு ஒன்றா தூங்கிறாங்க. இந்த புடி வெக்கமா இல்ல? இதே ஆம்பளை மேலுக்கு காய்ச்சல்னா என்னடா பண்ணுவாங்க? அதாவது கத்தி சண்டை போடுவார்கள். இவாரு ஹேண்ட்பேக்கை பாரு, எத்த தண்டி இவாரு தண்டி ஹேண்ட்பேக்கில் கொண்டு போய் என்னடா, ஏண்டா ஐயே என்னடா அது, சின்ன கோண்டு ஹேண்ட்பேக்கை கொண்டுட்டு போனாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு 3 நாள் ஆகும். அது எப்படிங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? இல்லை, இத்த தண்டி ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு போனா என்னைக்கு சாமான் சட்டை வாங்கிட்டு என்னைக்கு இது வீடு திரும்ப? உண்மை. ஏன்னா இந்த ஹேண்ட்பேக்லயே வைக்கலாம் போயிடா வாங்குற சாமானா ஃபுல்லாமே. எத்த தண்ணி ஹேண்ட்பேக்கு, அதே வண்டியில் வச்சு கொண்டு போகணும் போலையா? ஆனால் அந்த அம்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காது நினைக்கிறேன். எப்படி 3.5 வருஷம் ஆகும். வாரு இது என்னடா அது? அடடா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க மாளிகை. வாரு, ஐயோ எந்த இன்ஜினியராக இருப்பேன், ரசனக்காரனாக இருப்பான் போல. எல்லாரும் நம்ம முன்னாடிலாம் தண்ணி பைப்பில் வந்து இப்படி அடிச்சாத்தான் தண்ணி வர முன்னாடி தண்ணி ஆயிடும், முன்னாடி குடத்தை வச்சிருப்பாங்க. இது என்ன செவத்துக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிருக்காங்க இப்படி அடிக்கிற மாதிரி? புதுசா இருக்கு. சரி, சரியான இன்ஜினியர் அப்பா. எங்க இருக்கேன்? வெளிநாட்டுக்காரனா இருப்பான் நாட்டுக்கு. இவ்வளவு அழகான பால்கோவா பக்கத்துல இருக்கும்போது எறும்பை வேடிக்கை பார்க்க விட்டா எறும்பு கஷ்டமா இருக்காது? எந்த எறும்பு? இல்ல டாட்டுல இருக்க எறும்பு சொன்னேன். எறும்பை நசுக்கிடுவேன். ஏய் மகனே, இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடு. இந்த பிள்ளையும் சாதாரண பிள்ளை கிடையாது போலைய. எல்லா வீடியோலையும் ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படின்னு வீடியோ போட, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேச, பயங்கரமான இருக்கீடா. நீங்க என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? பார்த்தா டாட்டோ போடுது. எறும்பு கடிக்குமா? எறும்பு கடிக்கும் போது சும்மா இருக்க கூடாது, சொரிஞ்ச உடனே அப்படி கிடையவே கிடையாது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவளோட திறமைக்கு வாழ்த்துக்கள். அந்த டாட்டோ போடுற தம்பிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நான் இப்போ வரைக்குமே இவ்வளவு சத்தா இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன்னா ஒரே ஒரு அரிசி, ரேஷன் அரிசி மட்டும்தான். இதை மட்டும்தான் எப்பயுமே நான் சாப்பிடுவேன். இன்னைக்கும் சாப்பாட்டை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, இதான் என்னுடைய கருத்து. தப்பா இருந்தா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க, எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. தப்பா இருந்தா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க, அவருக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அவர் ஒன்றும் முதல் போட கிடையாது. வேணும்னா பாருங்க, இல்லடா போங்க. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம்ண்ணா. ஆனால் இருந்தாலும் அவர் சொல்றதாங்க கரெக்டு. நம்மளும் நாங்களும் விவசாயம் தான் பண்றோம். 58, 58, 6, 6 ஈஸியாருன்னு என்னென்னமோ ஒரு நெல் பேர் சொல்றாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன்.
ஆனால் அந்த நெல்லில் நம்ம இது வரைக்கும் அரிசி நாங்களும் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க. ரேஷன் அரிசி தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அந்த ரேஷன் அரிசி தான் பாதி வெள்ளையும் பாதி மஞ்சளுமா இருக்கு. அந்த அரிசி தான் உண்மையில சத்து. அது நைட்டு சாப்பிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் சாப்பிடுவாங்க, நீரா தண்ணி. அது அப்படி ஒரு அமோகமாக இருக்குங்க. அது சூப்பராக இருக்குங்க. இவன் சொல்கிற மாதிரி ரேஷன் அரிசி கடை தான். ரேஷன் அரிசி தான் நம்மளும் சாப்பிட்றது. அதில் தான் சத்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வேற அரிசியில் நம்ம சாப்பிட்றது கிடையாது. அதனால் அவர் சொல்கிற கருத்தை நாம் ஏற்றுக்கலாம். இது சரியான கருத்து தான். அல்லவா உன் சேலையிலே கொஞ்ச கொஞ்ச கிஞ்ச கிஞ்ச என்னை கொஞ்ச 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 கொஞ்சவா மனமே என்னை கொஞ்ச. அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை, நல்லா இருக்கா? என்ன பண்ணுறது, நானும் இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு காதலியோ மனைவியோ கிடைக்கும், இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு மழை பெய்யும் போது போய் ஆடுவோமேன்னு பார்த்தேன். மழை தான் வருதே தவிர மனைவி வருதில்ல. என்னென்ன ஆடுறது, நம்மளும் ஆடுற ஒரு நாளைக்கு இதே மாதிரி தூக்கிட்டு அப்போ என்ன லேட்டஸ்ட் பாட்டு வருதோ அந்த பாட்டுக்கு ஆடுறோம். அடுத்து ஒரு வீடியோவில் செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.